ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபலூடா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான நட்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி அந்த மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நட்ஸ் ரெடி ஆகிடுது. இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜா சீட்ஸை ஊற வச்சுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் போட்டிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும், நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை. இதில் இப்போது நம்ம நல்லா வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இன்றைக்கி நான் சேமியா சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பச்சை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கூல் டவுன் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ஊற வச்ச சப்ஜா சீடை போட்டுக்கலாம். வேக வச்ச சேமியா, அது கூட இது ஹெர்பல் சிரப் தான். இதை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஹெர்பல் சிரப்போ இல்லை எந்த ஃப்ரூட் சிரப்போ நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஐஸ்கிரீம். உங்களுக்கு நம்ம சேர்க்குற சிரப்பில் நல்ல ஸ்வீட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த சம்மருக்கு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.